அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் 1 கொரிந்தியர் 10:13. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடங்கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குவார். அல்லேலூயா! இந்த வசனத்துடைய பிற்பகுதி, உங்கள் திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுக அவர் இடம் கொடுக்கறதில்ல. 2வது சோதனை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதிலிருந்து தப்பிக்கும்படியான போக்கையும் உண்டாக்கி தருகிறார்ன்னு சொல்லி 2 காரியங்கள குறித்து பார்க்குறோம். அதாவது நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க எவ்வளோ பளு தூக்கணுமோ, 20 கிலோன்னா 20 கிலோ தான் வைப்பாரு. 20 1/2 கிலோ வைக்க மாட்டார். அதான் சொல்றார். திராணிக்கு மேலாக என்ன பண்ண மாட்டாராம், சோதிக்கிறவர் அல்ல. சரி, 2வது சோதிக்கப்படுகிற அவர் பிள்ளைகளுக்கு அந்த சோதனை தப்பிக்கிறதுக்கு வழியை உண்டாக்கி தருகிற தேவனா இருக்கிறார். உதாரணமா பார்க்கலான்னு சொன்னா, ஆபிரகாம் தான். ஆபிரகாமுக்கு 100 வயதில ஈசாக்கு கொடுத்தார். ஈசாக்கு கொடுத்தது மாத்திரமல்ல, அவனை மோரியா மலையில எனக்காக பலியிடுன்னு சொல்றார். ஆபிரகாம் கீழ்ப்படிந்து பலியிட போனான். அங்க பார்க்கிறோம், ஆண்டவர் அந்த கட்டையெல்லாம் அடிக்கிட்டு, அவன அந்த விறகு மேல கிடத்திட்டு ஓங்கி கத்திய எடுத்து வெட்ட போகும்போது சத்தம் வருது. ஆபிரகாமே, ஆபிரகாமே உன் பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே. அந்த புதர்ல இருக்க ஆடு எடுத்து பலியிடு. பாருங்க, ஆபிரகாமை கர்த்தர் சோதித்தார். சோதித்தாலும் அந்த சோதனையிலிருந்து ஆபிரகாம் தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை, ஒரு வழியை, ஆட்டுக்கடாவை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார். அதான் அங்க வசனம் பாரு. எவ்வளோ உண்மையா சத்தியமா இருக்கிறது. சோதனையோடு கூட தப்பிக்கொள்ளும்படியான போக்கை, வழியை ஆண்டவர் உருவாக்கி கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஆகவே சோதிக்கிறார், சோதிக்கிறார், என் குடும்பத்தை சோதிக்கிறார், என் பிள்ளைகளை சோதிக்கிறார் சொல்லக்கூடாது. அவனவன் தன் தன் சுய இச்சையினால சோதிக்கப்படுகிறான். சோதிக்கப்பட்டு பாவம், மரணத்தை பிறப்பிக்க சொல்லி பார்க்குறோம். ஆகவே நம்மை கர்த்தர் அவர் நேசிக்கிற பிள்ளைகளை சோதித்தாலும், சோதனையிலிருந்து தப்பிக்க முடியாத வழியை நமக்கு உருவாக்கி கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஆக இந்த வசனத்து பிரகாரம் நம்ம ஏற்றுக்கொண்டு வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள். அவருக்கு என்றென்றைக்கும் எப்பொழுதும் மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.